குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ பார்க்கலாமா? படம் எப்படி இருக்குன்றத ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஆதிக் ப்ரோ வந்து தலை ஃபேன்ஸ்க்கு இந்தா வச்சுக்கோங்க ஏன்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரீட்டே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு பழைய படத்தோடது. ஒரு 30 மினிட்ஸ்க்கும் நீங்க ஒரு புது ரெஃபரன்ஸை பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை ஃபேன்ஸ்க்காகவே செதுக்கியிருக்காங்க. படத்துக்கு 2 விஷயம் எப்பவுமே இருக்கும், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். விடாமுயற்சியில் என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்ணாங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் இறக்குறாண்டான்னு சொல்லிட்டு ஆதிக் ப்ரோ எல்லா சீனும் உள்ளே வச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி தான். அவர் பையனுக்காக தான் அந்த கேங்ஸ்டர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு போவார். இப்போ ஒரு பையனுக்கே ஒரு பிரச்சனைன்றதுனால அவர் மீண்டும் ஒரு கேங்ஸ்டராக மாறுறாரு. அதுக்கப்புறம் இன்டர்வெல்ல ஒரு டைலாக் வரும். அது என்ன டைலாக்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது தளபதியோட டைலாக் தான். ஐ எம் வெயிட்டிங்ன்றது வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் செமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே இருக்குது. தலை ஃபேன்ஸ் தான் போகணுன்னுலாம் கிடையாது, எல்லா ஃபேன்ஸும் போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது படம். படத்தில் லேக் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கங்கே லேக் இருக்குதான். ஆனால் கொஞ்சம் அடுத்தடுத்த சீனே வந்து எல்லாமே மாறிடுது. நிறைய விண்டேஜ் பாட்டுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் போய் தேட்டரில் படத்தை பாருங்கள்.